ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் துபாயில் வந்து பிரியாணி போடுறோம். நான் இப்போ ஃப்ரெண்ட் ரூம் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நல்லா ஆட்டி அரிசி வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் கொஞ்சம் புழிஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்படியே ஓடிட்டுருக்கு சண்டே இன்றைக்கி. அப்புறமா தான் மசாலா தூள்லாம் ரெடி பண்ணான். இதெல்லாம் என்ன தூள்னு ஏன்ட்டு கேட்குறான். எனக்கே தெரியாதுடான்ட்டேன். அப்புறம் சிகப்பாக இருக்குது மட்டும் மிளகாத்தூள்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா மல்லி கொஞ்சம் அப்படியே கீறி கொடுத்துருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து அழகாக வந்து நம்ம ஆட்டு அரிசி வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன கதை நடக்க போகணுன்னு தெரில. அப்புறம் இது என்ன தூள்னு கேட்குறான். இது என்ன தூள்னா அப்புறம் 3 பேர் பார்க்குறான். எனக்கும் தெரில, அவனுக்கும் தெரில. அப்புறம் அது பாருங்கள், சில்லி மிளகாத்தூளை மோந்து பார்க்குற அளவு முதலாளி இவனை தான் இருப்பான் போருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பிரியாணி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நல்லா வருமா நல்லா வராதுன்னு தெரியல. ஆனால் நம்ம தான் சாப்பிட போகிறோம். அப்படின்னா இது என்ன தூள்னு கேட்குறான். எனக்கு ஏதோ ஜீரகத்தூள் மல்லித்தூள் மாரி இருக்குங்கிற. அவன் அப்படியே தலையாட்டி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பார்த்துக்கலான் இருக்கேன். ஏன்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம், வேறு யாரும் இல்லை, 4 பேர் தான் சாப்பிட போகிறோம். அதனால் என்ன செஞ்சிருன்னு தெரியாமல் அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டி இறைச்சி எடுத்து அப்புறம் மசாலா தூள்லாம் கிண்டி வச்சுருந்தான், அதை எடுத்து போட்டுட்ருக்கோம் ஆட்டு இறைச்சியில். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து சோறு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோத்தை போட்டான். அப்புறம் சோத்தை வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஊற வச்சு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு 1.5 கிலோ கிட்டத்தட்ட சோத்தை அரிசியை போட்டிருக்கான். ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாரி அளவு தெரியாமல் எடுத்து குடமாக அள்ளி கொட்டுட்ருக்கான் சோத்தை, அரிசி எடுத்து. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கோம். எதில் கிண்டிகிட்டு இருக்கோம்னா நம்ம மசாலா கறி எடுத்து போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டு பார்த்துட்ருக்கோம். அப்புறம் அப்படியே டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கு. டேஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு கூட மாதிரியா இருக்குது, குறைச்ச மாதிரியா இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் பார்த்தா போட்டு 10 நிமிஷத்துலேயே பாரு சோறு வந்துடுச்சுன்னு பார்க்க சொல்கிறான். டேய், சோறு வேகலைடா, 10 நிமிஷம் தானே ஆகுது, ஒரு அரை மணி நேரம் வேவுத்தனான்னு. அப்புறம் தொட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா வேகவே இல்லை. அப்புறம் என்ன பண்ண சொல்லிட்டு திரும்ப வந்து கலக்க ஆரம்பிச்சாச்சு. எது நம்ம மசாலா ஆட்டி அரைச்ச. அப்புறம் பார்த்தா சோத்தை திரும்பியும் பாரு வெந்திருக்கான்னு பார்த்தான். டேய், வேவே இல்லைடா, கொஞ்சமாக தான்டா வெந்திருக்கு, வெயிட் பண்ணுறா அப்படின்னேன். இல்லை இதுதான் கரெக்டான இது, எடுத்து கொட்டிடுவோம், நம்ம ஃபஸ்ட் டைமாக செய்கிறதா இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னா. சரி, பாதி அரிசி பாதி பிரியாணி சோத்தை திங்கிற மாதிரி தான் இருக்கும், நீ என்ன வேணாலும் பண்ணுப்பான்ட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணான்டா, அழகாக எடுத்து அரிசி சோறை வெந்த சோறை பாதி வேக்காடை சோறு எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டான். மசாலா தூள் எல்லாம் கலக்கிறோம்ல, அதில் எடுத்து கொட்ட ஆரம்பித்தாச்சு. அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே கிண்ட ஆரம்பித்தாச்சு. சோத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், எவ்வளோ பேர் சோறு, 4 பேர் தான். ஆனால் சமைச்சது 15 பேருக்கு சமைச்சிருக்கான். சோத்தை 1.5 கிலோ சோத்தை அரிசி எடுத்து போட்டுட்டான். அப்படியே போட்டு கிண்டிட்டு அப்படியே இது இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அழகாக நான் ஒரு பண்டாரியாக உணர்ந்திருக்கான் என் ஃப்ரெண்டு ரியாஸு. அது அவனுக்கு ஒரு குறிப்பாக இருக்குது, என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தா தண்ணியில் ட்ரையாக இருக்குடா, எப்படி அது வேவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டு இறைச்சி வந்துச்சுன்னா அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டுருக்கோம். ஆமாம், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எதாவது பண்ணுங்கப்பா, இன்றைக்கி ஏதோ தக்காளி சோறு தானே சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். அப்புறம் அப்படியே செஞ்சுக்கிட்டு அவன் வந்து அப்படியே ஒரு பண்டாரி எஃபெக்டில் அப்படியே சீனை போட்டான் ரியாஜி. சரி இதெல்லாம் பார்க்குற கொடுமடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பேசலை. அப்புறம் அடுத்து இதெல்லாம் மேலே ஷீட்டெலாம் எடுத்து போட்டான். ஏதோ வந்து ரவா கேசரி, என்னது ரவாடான்னு சொல்லுவாங்க ஊரில், அதுமாரி எடுத்து ஒரு மாதிரி அப்படி செய்கிறான். என்ன ஆக போதும் சாப்பிட்டா தான் தெரியும் உங்கள் கதை என்னான்னு. அப்படியே இருக்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. எடுத்து பூட்டி வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தேன். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க. அமைஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி. மசாலாவும் கரெக்டாக இருந்துச்சு, என்னன்னே நம்ப முடியல. நான் தக்காளி சோறு தான் செஞ்சுருப்பான்னு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு.